அடுத்து சொல்லப்பட்டிருக்க ஆதியாகம புஸ்தகம் 37 ஆதியாகமம் 37:2 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதில் தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன்னுடைய தகப்பனுக்கு சொல்லி வருவான். நல்ல கவனிங்க. இன்னொரு ஆவி என்ன செய்யுது? துன்மார்க்கத்தின் ஆவி. துன்மார்க்கத்தின் ஆவி என்று செய்கிறதை பார்க்கிறோம். துன்மார்க்கமான வேலைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வது, மனுஷனுக்கு விரோதமாக நிற்பாங்க. துன்மார்க்கங்கள் யாருக்கு விரோதமா இருப்பான்? தேவனுக்கும் விரோதமா இருப்பான், மனுஷனுக்கும் விரோதமாக இருந்து கொண்டு இருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பெற்றோர்கள் வீட்டில் இல்லை, ஒரு 4 நாள் வெளியூர் போறாங்க, 2 நாள் வெளியூர் போறாங்கன்னா பையனுக்கு ஒரே ஆட்டம் தான். பையன் மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கும் ஒரே ஆட்டம் தான். முன்னாடி எல்லாம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பையனை சொல்லும் போது அப்பா அம்மா கிளம்புறேன்னா பையனா பொண்ணா என்ன செய்வாங்கன்னா, எங்களை மட்டும் இது விட்டு பையன் நாங்களும் வருவோம். இப்பெல்லாம் அப்படிலாம் சொல்லுங்க. நீங்க எப்போ போவீங்கன்னு தான் கேட்கலாம். நீங்க எப்போ போவீங்க? பெண் பிள்ளையே அப்படிதான் கேட்குது, ஆண் பிள்ளையே அப்படிதான் கேட்குது. அப்பா அம்மா வெளியே போறாங்கன்னா போயிட்டு என்னைக்கு வருவீங்க? 2 நாள் கூட 2 நாள் கூட இருக்குவாங்க அப்படின்னு. நீங்க எப்போ போவீங்க? இவனே ட்ரெயினை ரெடி பண்ணி டிக்கெட்டை போட்டுருவான், போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற விட கொடுத்துருவான். என்னன்னா இவங்க ட்ரெயின் ஏறதாங்களோ இல்லையே, இவங்க வீட்டுக்கு ஒரு கூட்டம் என்ன செஞ்சிடும்? அந்த பட்டாளம் வந்து உட்காந்து ஒரே கும்மாலை அடிக்கிறது, எல்லாம் தண்ணி அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, பீடி சிகரெட் அடிக்கிறது, அப்புறம் என்னென்ன உள்ள எல்லா ஆக்கிரமிப்பு அப்படித்தான் என்ன செஞ்சுட்டு இருக்குது. நிறைய இடங்கள் நடக்குது. துன்மார்க்கமான சூழ்நிலைகள் எல்லா குடும்பங்களுக்குள்ள கிரியை செய்யும். உலகம் முழுவதும் இந்த துன்மார்க்கத்தின் ஆவி என்ன செய்கிறது? கிரியை செய்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அருமையாகவே அதனாலதான் ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொன்னார்னா, இந்த துன்மார்க்கன் சாகிறதை நான் எவ்வளவே என்ன செய்யல, விரும்பலப்பா. துன்மார்க்கனுடைய சாவு எனக்கு பிரியல. அதை பரிசுத்தவனுடைய மரணம் கர்த்தர் பார்வைக்கு எப்படி இருக்குது? அருமையா இருக்குதுன்னு சொல்லவர். துன்மார்க்கன் உலகம் என்ன சொல்லுது? ஊர் என்ன சொல்லும்? பரிசுத்தவான் சாகிறத விரும்புமா, துன்மார்க்கன் சாகிறத விரும்புமா? துன்மார்க்கன் சாகிறத விரும்பும். அப்படித்தானே? எப்ப செத்து தொலைப்பானே தெரியல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் சொல்லாரு, அவன் செத்தா பரவாயில்ல. யாரு? பரிசுத்தவான் செத்தா பரவாயில்ல, இவன் செத்துற வேண்டாம் அப்படிங்கிறார். துன்மார்க்கன் சாகிறத விரும்பல. இங்க வாஸ்து பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல 21 27 வரைக்கும் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அந்த துன்மார்க்கன் என்ன செய்துதான் கர்த்தர் விரும்புகிறார். அந்த துன்மார்க்கன் துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் கர்த்தருக்கு ஏற்றப்படாங்க என்ன செய்வான்? மாறுவான். அவன் மனம் திரும்பி பிழைக்கவே நான் விரும்புகிறேன்னு சொல்றதுதான் அந்த பகுதியெல்லாம் பார்க்கணும். அவன் துன்மார்க்குடைய சாவு கர்த்தருக்கு எந்த காலத்திலையும் இல்லை, பெரியவில்லை. துன்மார்க்கன் சாகுதை விரும்பலைங்க. அவன் பிழைக்கணும். எதுக்காக பிழைக்க சொல்றான்னா, எப்படியாவது ஒரு நாள் என்ன நினைச்சிட மாட்டானா, மனம் திரும்ப மாட்டானா. இப்போ நிறைய வழக்குகளுக்கெல்லாம் என்ன இது கொடுக்குறாங்க, தீர்ப்பு கொடுக்குறாங்க, ஆயுள் தண்டனை ஒன்று கொடுக்குறாங்க. நேரடியாக மரண தண்டனை கொடுக்காம நம்ம நாட்டில் மரண தண்டனை பொதுவாக என்ன செய்யப்பட்டிருக்குது? மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. மேக்சிமம் மரண தண்டனை கொடுக்கப்படுவதில்லை. இப்போ கூட ஒரு ஃபேமிலிக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, யூபியில் தூக்கு தண்டனைக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் போடலை, தூக்கு தண்டனை போடலை. தூக்கு தண்டனை அவங்களுக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டாச்சு. ஏன்னா குழந்தைகளை வச்சு என்ன செஞ்சாங்க, தவறான வழியில் சின்ன சின்ன குழந்தைகளை கொண்டு வந்து தன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள்லாம் கொண்டு வந்து சின்ன வயசு பிள்ளைகள் 3 வயசு குழந்தையிலிருந்து 17 வயசு குழந்தைகள் வரைக்கும் நிறைய பிள்ளைகளை கொண்டு தவறாக நடத்தி அவங்கள வீடியோ எடுத்து அதை 40 நாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. பணம் சம்பாதிப்பாங்க. 40 அந்த வீடியோக்கள் அனுப்பியிருக்காங்க. அங்கே ஏராளமான வீடியோக்கள் என்ன செய்கிறது இருக்கிறத பார்த்து 2 லட்சத்துக்கும் அதிகமான வீடியோக்கள் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பிள்ளைகளை வச்சு அவங்கள நிர்வாணப்படுத்தி சில காரியங்களை செஞ்சு நிறைய காரியங்களை பக்கத்து வீட்டு பிள்ளைகளை கூட்டு வந்து, இந்த பிள்ளைகளாம் விளையாடுது இல்லையா, இந்த 5 வயசு பிள்ளைகள், 8 வயசு பிள்ளைகள், 10 வயசு பிள்ளைகள், இந்த பிள்ளைலாம் கூட்டு வந்து அவங்கள உனக்கு பிஸ்கட் தரேன், சாப்பாடு தரேன், பொருட்களுக்கு அந்த விளையாட கொடுக்குது, வீடியோ கேம் விளையாட கொடுக்குது, அங்கே வச்சுட்டு அந்த பிள்ளைகளை இந்த மாதிரி பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. இது நடந்திருக்கு. அதனால இவங்களுக்கு சரியான தண்டனை உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீதிபதி என்ன சொன்னார், 2 பேரையும் புருஷன் மனைவி நினைத்திருக்கணும், தூக்கில் போட்டோம்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டான். இன்னும் தூக்கு தண்டனை நிறைவேற்றலை. அப்படி நல்லா கவனிச்சுங்க. இதுதான் இப்போ போட்டிருக்க சமீபத்தில் வந்த போஸ்கோ சட்டத்துக்கான தீர்ப்பில் தூக்கு தண்டனைன்னு சொல்லப்பட்டது இப்போ தான் அப்படின்னு சொல்லி அது வந்திருக்குது. கடந்த வாரத்தில் நடந்த சம்பவம். அதுவே நல்லா கவனித்துக் கொள்ளுங்க.
அதனால இங்க நம்ம பார்க்கும் இந்த தண்டனை எதுக்காக தூக்கு தண்டனை இல்லாம அவங்க என்ன செய்யறாங்க, எல்லா தண்டனையும் ஆயுள் தண்டனையா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அவன் உள்ள உட்கார்ந்து என்ன செஞ்சு கிடட்டும், திருந்தட்டும், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அவனும் மனுஷன் தானே. ஏன்னா சில நேரங்கள்ல வன்மத்துல செஞ்சிருப்பான், சில நேரங்கள்ல யதார்த்தமா செஞ்சிருப்பான், சில நேரங்கள்ல எதிர்பாராம என்ன பண்ணிடுவான் செஞ்சிருவான், ஏதோ ஒரு ஆத்திரத்துல என்ன பண்ணிடுறான் செஞ்சிடறான். திடீர்னு கோபம் டென்ஷன் ஆயிடுது, அது புருஷனோ மனைவியோ பிள்ளையோ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோ பெத்த தாயோ தகப்பனோ ஏதோ ஒரு காரியத்துல டென்ஷன்ல ஏதாவது ஒரு தூக்கி எறிவான், அது படபடா தேவையில்லாத இடத்துல பட்டு நினைச்சிருவாங்க, செத்து போயிடுவாங்க. இப்போ இவன் குலகாரனா மாறிடுவான். இவன் கொல்லணும்னு அவன் அந்த பிள்ளைய என்ன செய்யல, அடிக்கல. ஆனா ஓவர் டென்ஷன்ல ஏதாவது தூக்கி எரிஞ்சிருவாங்க, ஏதாவது அடிச்சு ஆக்சிடென்ட் ஆகும், அது என்ன போயிடும், மரணமாக மாறி போயிடும். இப்ப இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுத்தா என்னத்துக்கு ஆகும்? அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கட்டும், அவங்க திருந்தி வாழணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆயுள் தண்டனை காலங்கள் நீடிக்கும் போது அங்குள்ள சூழ்நிலை பார்த்தாவது என்ன செஞ்சிட மாட்டாங்களா, மாறிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவன் நன்னடக்கி உள்ளவனாய் மாறினான்னா அந்த மனம் கர்த்தரை தேடுவதாக என்ன செய்யட்டும், மாறட்டும், கர்த்தருக்கு பிரியமாக மாறட்டும். அது கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துற மாறட்டும். சோமனும் கர்த்தருக்கு செய்வாராக. அல்லேலூயா. சத்தமரலே சொல்வார். அதாவது துன்மார்க்கனுடைய மரணம் கர்த்தருக்கு புரியல, துன்மார்க்கன் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் கர்த்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், வாங்கிச்சு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவை தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்ன சொல்றார் அப்படின்னா, உங்களையும் என்னையும் குறித்து கூட சாந்தம் சொல்லும் போது சங்கீதம் 1 முதல்ல தொடங்கும் போதே துன்மார்க்குடைய ஆலோசனை நீங்க என்ன செய்யாதீங்க, நடவாமலும், பாவியுடைய வழியை நில்லாமலும், பரியாசக்காரத்தில் நீங்க உட்காராமலும், இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியம். பிரியமாய் வேதத்திலிருந்து தியானிங்க அப்படிதான் நம்மளை பார்த்து சொல்லுகிறாங்க. நாமளும் கூட என்ன, அப்போ தேவ பிள்ளைகளும் கூட சில நேரங்களில் யாருடைய ஆலோசனை கேட்டுருவாங்க, துன்மார்க்குடைய ஆலோசனையை கேட்டுருவான். அவன் துன்மார்க்கன், நமக்கு தெரியாது. ஆனா அவன் நம்மளை சீரழிப்பதற்காக, கெடுப்பதற்காக, அவருடைய பிள்ளைகளை தேவால வழியில் நடத்துவதற்காக சில ஆலோசனைகள் என்ன செஞ்சிருவான் சொல்லுவான். அப்ப நம்ம பிள்ளைகள் அதுக்கு விளைவுகளை தான் இருக்க வேண்டும். காலேஜில் படிக்கிறாங்க, ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, உடனே என்ன, அவனுக்கு பிரின்சிபலை பிடிக்காம இருக்கலாம், அல்லது அவனுக்கு அந்த வாத்தியாரை பிடிக்காம இருக்கலாம், அல்லது இந்த டிபார்ட்மெண்ட்ல யாரையோ ஒருத்தரை பிடிக்காம இருக்கலாம், அல்லது இந்த ஹாஸ்டல் வார்டனை பிடிக்காம இருக்கலாம். உடனே கிளப்பி விட்டுருவான். உடனே பக்கத்தில் இருக்கிற நண்பர் நல்லவன்ட்ட கூட கிளப்பிடுவாரு, அவன் இப்படி இருக்காண்டா, அவனுக்கு வழி கொண்டா அப்படி சொல்லி எதையா தூண்டி விட்டுருவான். இந்த நல்ல பயிரும் ஆமாமா நினைச்சிருவான் சொல்லி பிரச்சனை. கடைசியில் அவன் தான் மிச்சம் போயிடுவான். மாட்டினது யார் தான், இவனுக்கு பெக்க பக்கம் அங்கிட்டு ஜெயிக்கிட்டு தெரியாது, பெக்க பக்கம் மாட்டிட்டு கடைசியில் டிஸ்மிஸ் ஆகி வீட்டில் உட்காந்துட்டு இருப்பான். அப்பா அம்மா கூப்பிடுவோம், அப்போ தான் இவன் அப்பா அம்மாவும் கூப்பிட முடியாது. ஏன்னா இவங்க அப்பா அம்மா பயப்படுவான், அப்பா அம்மா கொண்டுருவாங்களே அடி அப்படின்னு சொல்லி. இப்போ அங்கிட்டு சொல்ல முடியாம இங்கிட்டு சொல்ல முடியாது, இந்த வாழ்க்கை அழிச்சுக்கிற எத்தனை பேர். அதில் துன்மார்க்கனுடைய ஆலோசனை செஞ்சிடக்கூடாது. எவன் யாரு எப்படிங்கிறது அடையாளம் கண்டுதான் என்ன செய்யணும், போக வேண்டிய வாழ்க்கையில் இருக்கணும். அதனால தேவ பிள்ளைகள், நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளும் கூட, விசுவாச பிள்ளைகள் கூட, பொதுவா உலகத்திலையும் கூட எல்லாரையும் ஆண்டவர் சொல்லி துன்மார்க்கனுடைய ஆலோசனை அவங்க எந்திரங்க கர்த்தருடைய வேதத்துல பிரியம், வேதத்துல பிரியமா இருந்துட்டோம்னா துன்மார்க்கனுடைய ஆலோசனை ஒரு நாள் நம்ம கேட்க மாட்டோம். அல்லேலூயா. வேற நாம செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னு கர்த்தர் விரும்புறார். சத்தமுறையிலே சொல்லுங்க.